இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே கௌதம் இலக்கியாட்ட ஃபோன் பண்ணி, இலக்கியா மூக்குத்தி ராஜா எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஆர்கே நகர் பக்கத்தில் இருக்கிற அந்த டபுள் டேங்க் பக்கத்தில் காந்தி தெருவில் தான் அந்த நாகு இருக்கானா. ஸோ மூக்குத்தி ராஜா அந்த உண்மையை நம்மளுக்கு சொல்லிட்டான். நீ மட்டும் அங்கே போனால் கண்டிப்பாக அந்த நாகுவை கையும் களமாக பிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாகு கார்த்தியை எஸ்எஸ்க்கு சொல்லி தான் கடத்தணும் அப்படிங்கிற வாக்குமூலத்தையும் வாங்கிடலாம். அப்புறம் கார்த்தியை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கௌதம் சொன்ன உடனே இலக்கியா, கௌதம் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க கௌதம், இது போது கௌதம், கண்டிப்பாக நான் இப்போயே கிளம்பி அங்கே போகிறேன். அந்த நாகுவை பிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கௌதம். அதே மாதிரி பிடிச்சி அந்த கார்த்தியை காப்பாற்றி நான் உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. கௌதம் ஒன்னே, இலக்கியா நீ மோத போகிறது நாகுங்கிற பெரிய ரவுடிக்கிட்ட. அவன் எஸ்எஸ்கேவுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமானான். இது வரைக்கும் எஸ்எஸ்கேவுக்கு பல உதவி பண்ணியிருக்கான். அதனால் அவன் அவ்வளோ சீக்கிரமாக ஒன்று விட்டுற மாட்டான். அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால் நீ அங்கே போகும்போது கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போகணும் அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. இலக்கியாவும் சரி கௌதம் நான் பார்த்துக்கிறேன், இலக்கியா முடிஞ்சா வசந்த கூப்பிட்டுக்கோ இல்லைனா போலீஸை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கியாவும் சரி கௌதம் அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் கௌதம் அப்படின்னு இலக்கியா ஃபோன் வைக்கிறாங்க. ஜானகி ஒன்று, இலக்கியா இப்போ நீ என்னவா பண்ண போகிற? அத்தை, இது வரைக்கும் அந்த நாகு எங்கே இருக்கான், அவன் யாருன்னு எந்த ஒரு தகவலுமே நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இப்போது அவனை பற்றின முக்கியமான தகவல் நமக்கு கிடச்சிச்சு அத்தை. அப்புறம் இருக்கும்போது நமக்கு என்னத்த பயம்? அதனால் ஒரு பிரச்சனை இல்லைத்த, கண்டிப்பாக அந்த நாகுவை நான் பிடிக்கிறேன். பிடிச்சி நம்ம கார்த்தியையும் கௌதமியும் நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் ஜானகியும் கோயிலுக்கு போயிட்டு மீதி வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போகும்போது நம்ம ரேவதி இருக்காங்களே, அவங்க எஸ்எஸ்கே பேசுனதை கேட்டதும் செம்ம ஷாக்காக வராங்க. அப்போது இந்த எஸ்எஸ்கே பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம கௌதமை கொள்றதுக்கு ஜெயிலுக்குள்ளேயே ஆள் அனுப்பியிருக்கானா, இதை இலக்கியாட்ட சொல்லியாகணுமே அப்படின்னு நம்ம ரேவதி இலக்கியாவை தேடி வேகமாக ஓடி வராங்க. மூச்சு வேகம் ஓடி வரவும் இலக்கியா இலக்கியா ஜானகி ஒன்னே, ரேவதி என்னாச்சுமா, ஏன் இப்படி மூச்சாங்க ஓடி வர? பாவம் உனக்கு வேறு உடம்பு சரியில்லை, என்னாச்சுமா சொல்லுமா அப்படின்னு கேட்க, ஐயோ ஜானகி பெரிய ஆபத்து ஜானகி, நம்ம பிள்ளைக்கு கௌதமை கொள்றதுக்கு அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளேயே பெரிய ரவுடி அனுப்பியிருக்கான். எனக்கு அதை கேட்டதுலேருந்து ஒன்றும் மனசே ஓடலை, அதான் ரொம்ப பயமாக இருக்குது. நீ சீக்கிரமாக கௌதம் கால் பண்ணி இந்த விஷயத்தை விட சொல்லு இலக்கியா. அத்தை நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. இப்போ என்ன கௌதமை கொள்றதுக்கு அந்த எஸ்எஸ்கே ஜெயிலுக்குள்ளே மூக்குத்தி ராஜா அப்படின்னு ஒரு ரவுடியை அனுப்பியிருக்கான், அதானே சொல்ல போகிறீங்க? ஆமாம் இலக்கியா, ஆமாம். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அவன் பேர் எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ அத்தை, ஆல்ரெடி கௌதம் அவன் கொள்றதுக்கு ட்ரை பண்ணி கௌதம் அவனை பிடிச்சி அடித்து அப்புறம் அவன் உயிரை காப்பாற்றி பெரிய விஷயமா நடந்து போச்சு அத்தை. அந்த மூக்குத்தி ராஜா தான் இப்போது நம்ம தேடுற நாகு எங்கே இருக்கான் அப்படிங்கிற உண்மையாகவே நமக்கு அவன் சொல்லியிருக்கான் அத்தை. அதனால் நாங்கள் இப்போ அந்த நாகுவை தேடி போகிறேன். அந்த நாகு என் கையில் கிடச்சிட்டானா கார்த்தியை காப்பாற்றிடுவேன். அதே மாதிரி கௌதமை வெளியே கொண்டு வந்து வத்த. நீங்கள் இதுக்கும் பயப்பட வேணாம், நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் எப்போதும் போல நிம்மதியாக இருங்க. நீங்கள் நார்மலாக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போங்க. கண்டிப்பாக நான் கௌதமை காப்பாற்றுறத்த அப்படின்னு இலக்கியா ரேவதி சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புன உடனே இந்த பக்கம் பார்த்தா நம்ம அஞ்சலி சும்மா இல்லாமல் கார்த்தியை யார் தான் கடத்திருப்பா, அப்போது பைரவி ஆண்டி தான் கடத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க. பைரவி ஆண்டியை ஃபாலோ பண்ணால் எப்படியும் கார்த்திக் இடத்த கண்டுபிடிச்சலாமா? கார்த்தியை முதல்ல கண்டுபிடிக்கிறது நாமளாக தான் இருக்கணும். அந்த இலக்கியா மட்டும் கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்புறம் அவள் என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுவாள். அதனால் கார்த்தி கிடைக்காம போன உடனே கவலை இல்லை. ஆனால் கார்த்திக் கிடைச்சா அது நம்ம கையில் கிடைக்குமே தவிர அந்த இலக்கியா கையில் கிடைக்கவே கூடாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஸோ அஞ்சலி நினச்சா எவ்வளோ கேவலமாக இருக்குது. கட்டின புருஷன் காணும், அவன் எங்கே இருக்கான் என்னன்னு தெரியலை. ஆனால் அவனை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்குமே தவிர இலக்கியா கண்டுபிடிச்சக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு வேலையை பார்க்குறாங்க நம்ம அஞ்சலி. இன்னொரு பக்கம் இலக்கியா குறி சொல்கிற கெட்ட போகிறாங்க. ஏன்னா அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது நாம் நார்மலாக போனால் கண்டிப்பாக அந்த நாகு நம்மளை கண்டுபிடிச்சிடுவான். அப்படி நாகு மட்டும் நம்மளை பார்த்துட்டான் அவ்வளோதான், அப்புறம் நம்ம போட்ட எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நாம் ஒரு குறி சொல்கிற பொம்பளையாட்டம் கெட்ட பண்ணிவிட்டு அங்கே போனால் கண்டிப்பாக நாகு நம்மளை கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. நாம் ஈஸியாக நாகை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம இலக்கியா போகிறாங்க. இலக்கியா ஏரியாக்குள்ளே போனதும் முதல் வீட்டில் போயிட்டு சும்மா குறி சொல்கிறாங்க. இப்படி நேரம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நாகு அங்கே உட்காந்து சாகவாசமாக டீ குடிச்சிருக்கத நம்ம இலக்கியா பார்க்குறாங்க. ஓ அப்போது இதுதான் உன் வீடா, இங்கே தான் நீ தங்கியிருக்கியா, இந்த வரேன் இரு அப்படின்னு இலக்கியா தான் மார்க்கெட்டப்பில் இருக்காங்களே அவங்கள யாரும் கண்டுபிடிக்க முடியும்? மாறு விஷயத்தில் நம்ம நாகுகிட்ட போகிறாங்க. நாகுகிட்ட போயிட்டு இங்கே பாரு தம்பி, உனக்கு பெரிய கண்டம் இருக்குது, நான் சொல்கிறது செய்யலை அப்படின்னா நீ மிகப்பெரிய கண்டத்தில் மாட்டி ஜெயிலுக்கு போகிற நிலமை வரும் அப்படின்னு சொல்ல, நாகு ஒன்று யார் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க, இங்கே பாருப்பா
பாம்போட பேரை நீ வச்சிருப்ப. பாம்பு தான் உனக்கு எல்லாமே. நீ இப்போது பெரிய பெரிய ஆளுங்க கூட சகவாசம் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த பெரிய ஆளுங்க சகவாசமே உனக்கு பெரிய ஆபத்தை வந்து முடிய போகுது. நீ இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்க. அந்த வேலையை நீ கரெக்டாக பார்த்துட்ருக்குன்னு நினச்சிட்ருக்க. ஆனால் அந்த வேலையினால் இப்போது அந்த வேலையை கொடுத்த முதலாளிக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அவன் எப்போ வேணாலும் அந்த ஆபத்தினால் உன் பக்கம் திருப்பிட வாய்ப்பு இருக்குது. உனக்கு நேரம் சரியில்லை. இப்போது கண்டம் வந்துடுச்சு. நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இதுலேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நீ உடனே நான் சொல்கிற கோயிலுக்கு போ. அந்த கோயிலுக்கு நீ போயிட்டு அந்த கோயிலில் நான் சொல்கிற மாதிரி எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணு. பூஜை பண்ணி நீ பார்க்குற வேலை இப்போது என்ன வேலை பார்க்குறியோ அந்த இடத்துல கொண்டு போய் அந்த எலுமிச்சம்பழத்தை உடனே கட்டு. அப்படி கட்டினா மட்டும்தான் உனக்கு வந்த ஆபத்து நீங்கும். இல்லைனா நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. உன் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா போகிறாங்க. நாகு பயந்து போகிறான். என்னது இந்த பொம்பளை நம்மளை பற்றி எல்லாம் கரெக்டாக சொல்கிறாளே. அது மட்டும் இல்லை, நாம் வேற கார்த்திக் கடத்தி கொண்டு போய் இப்போ அங்கே வச்சுருக்கோம். இப்போ சொல்கிற மாதிரி எஸ்எஸ்கேக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா எஸ்எஸ்கே சும்மா இருக்க மாட்டான். நம்மளை கை காட்டி விட்டு அவன் தப்பிச்சாலும் தப்பிச்சிருவானே. என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு யோசிக்கிறான். இல்லை, நாம் இதுக்கப்புறம் யோசிச்சோம்னா வேஸ்ட்டு தான். அவள் சொன்ன மாதிரி அவள் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சம்பழத்தை வந்துருச்சு. அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் கார்த்திக் கடத்தி வச்சு கட்டில் கட்டிட்டோம்னா நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு இலக்கியா சொன்னதை அப்படியே கேட்குறான் நாகு. அது மட்டும் இல்லாமல் இலக்கியா ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை தான் பூஜை பண்ணி கட்டணும்னு சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை நாகு கொண்டு போய் அதே மாதிரி கோயிலில் வச்சு பூஜை பண்ணி கொண்டுட்டு நேராக கார்த்திக் இடத்துக்கு போகிறான். ஸோ கார்த்திக் இடத்துல போய் கட்டுறான். கட்டிட்டு ஒரு வழியாக நம்ம கட்டிட்டோம், நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நாகு நினைக்கிறான். ஆனால் நம்ம இலக்கியம் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளே ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை தான் நாகு கிட்ட கொடுத்து கொண்டு போய் கட்ட சொன்னாங்க. இப்போது இலக்கியா அவனை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கரை செக் பண்ணி பார்க்கும்போது கார்த்திக் இடம் இலக்கியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் இலக்கியம் என்ன பண்ணுவாங்க? ஸோ இலக்கியா போலீஸில் போய் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலிமா யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையில் அந்த பில்டிங்கை போய் சுற்றி வளைச்சிருவாங்க. சுற்றி வளைச்சி உள்ளே போய் பார்த்தா இலக்கியா சொன்ன மாதிரி கார்த்தி உள்ளே தான் இருப்பான். ஸோ கார்த்தியை கடத்த நாகு அவனுடைய அடியாட்களோட மாட்டிப்பான். ஸோ கார்த்தியை மீட்டு எடுத்துருவாங்க. நாகுவை அடித்து பிடிச்சி விசாரித்தா நாகு இது மாதிரி தான் தப்பிக்கிறதுக்காக எஸ்எஸ்கே தான் எல்லாம் பண்ண சொன்னார். எஸ்எஸ்கே காசு கொடுத்தனால செஞ்சேன், மற்றபடி எனக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அந்த நாகு சரணடைஞ்சிருவான். அதுக்கப்புறமா கார்த்தியை கடத்தினது நம்ம எஸ்எஸ்கே தான் அப்படின்னு தெரிஞ்சு எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை கடத்தின வழக்கில் கௌதம் மேலே தேவையில்லாம பழி போட்டு கௌதமை உள்ள தள்ளி இருக்கமே, அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டு கௌதம் நிரபராதி அப்படின்னு கௌதமையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கௌதம் கெத்தாக வெளியே வருவார். கௌதம் வெளியே வரும்போது இந்த கடத்தலுக்கு சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்கே உள்ளே போவான். ஸோ தாட்சாயினி பார்ப்பாங்க, என் புருஷனை உள்ள தள்ளிட்டால உன்னை சும்மா விட மாட்டேன், இனி நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியாது, என் புருஷனை உள்ள தள்ளினவங்கள நான் என்ன பாடுபடுத்த போகிறேன் பாருங்க அப்படின்னு. ஸோ எஸ்எஸ்கேவை உள்ள தள்ளினதுக்காக அடுத்தது தாட்சாயினி ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த கதை போக போகுது. ஸோ அடுத்தது இன்னும் என்ன மாதிரியான ட்விஸ்ட்டு, என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.